நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளில் எதிர்க்கட்சியினர் தொடர் அமளியில் ஈடுபட்டுள்ளதால் மதியம் 2 மணி வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டு உள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு மதிப்பாய்வு விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் மிக தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளன. இந்த விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் இன்று காலையில் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 12 மணிக்கு அவை மீண்டும் கூடிய போது இதே விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் மிக கடுமையான முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பதாக அவைத் தலைவர் இருக்கையில் இருந்த கன்ஷாம் திவாரி தெரிவித்திருக்கிறார். இதே விவகாரத்தை முன்வைத்து தற்போது மக்களவையிலும் எதிர்க்கட்சிகள் மிக தீவிரமான முழக்கங்களை எழுப்பி அமளியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் இந்த அளவுக்கு தீவிரமாக இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வாக்காளர்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கும் செயலை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. மேலும் எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் இதனை தேர்தல் ஆணையத்தை வைத்து ஒரு கருவியாக அரசு பயன்படுத்துகிறது. குறிப்பாக மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கும் மக்களவை தேர்தலுக்கும் இடையில் 1 கோடி வாக்காளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டனர். மகாராஷ்டிரா மக்களவை தேர்தலில் தங்களுக்கு ஆதரவாக முடிவுகள் வந்தபோது தேர்தல் ஆணையத்தின் இந்த குளறுபடிகள் காரணமாக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதாக ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. எனவே மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கொண்டதை பீகார் மாநில தேர்தலிலும் அரங்கேற்ற அரசு முயற்சிப்பதாகவும் அதனை தாங்கள் நடத்த விடமாட்டோம் என கூறி இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துள்ளன. முன்னதாக இந்த விவகாரத்தை முன்வைத்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகர்துவாரத்தின் முன்பு ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மக்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ்குமார், மக்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணுங்க ரமேஷ்குமார். நிச்சயமாக மக்களவையிலும் இந்த விவகாரத்தை எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லப்படுகின்ற விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் மிக தீவிரமாக எழுப்பி வருகின்றனர். இதன் காரணமாக மக்களவை இன்று காலை கூடிய போது நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக தற்போது மக்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி 2வது நாளாக எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடங்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் முடங்கியதற்கு மிக முக்கியமான காரணம் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை. இன்றைய தினம் நாடாளுமன்றம் முடங்குவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர மதிப்பாய்வு விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் எடுத்ததால் இன்றைக்கும் முடங்கியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.